பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களிலும் இரண்டாம் வார நற்செய்தி உயிர்மீட்சி கூட்டங்களிலே ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாம் கூடி வரும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிற நன்மைகளுக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலும் நாம் நிற்கும்படியாக வருகின்ற நாட்களிலே ஒரு புதிய மாதத்தை கிருபையாய் அவருடைய கரங்களில் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறார், வழி நடத்தியிருக்கிறார். அவருடைய எண்ணில் தாங்காத கிருபைகளை நாம் உணர்ந்தவர்களாய் இன்னுமா இந்த சிலுவை அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை உணரும்படியாக கர்த்தர் இந்த வருடத்திலும் நாம் இந்த காலங்களை காணும்படியான கிருபைகளை தந்ததை எண்ணி நன்றியோடு நாம் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் அருளும் நிறைந்த ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களுக்காக நாங்கள் நன்றி திருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை எங்கள் வாழ்வில் பெரிதென்று நாங்கள் நன்றி சொல்லும்படியாக இவரிடத்திலும் இவ்விதமான காலங்களை நாங்கள் காணும்படியாகவும் உடைய சிலுவையின் அன்பும் ஆழமும் எங்களை நேசிக்கின்ற உடைய கிருபைகளும் பெரிதென்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலுமே நாங்கள் உடைய சிலுவை குறித்தும் உடைய அன்பை குறித்தும் தியானிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த இரண்டாம் வார நற்செய்தி கூட்டங்களிலும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை உம்முடைய கிருபையினால் நன்மையினால் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலுமே இந்த 3 நாட்களாக நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிற வேளையிலே அருமையான உம்முடைய தாசர் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற உம்முடைய சிலுவையின் சத்தியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கவும், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து இன்னுமாய் உம்முடைய சிலுவையின் அன்பிலே நாங்கள் எங்களை இணைத்து கொள்ளும்படியாகவும் ஆவியானவர் இந்த காலங்களில் எங்களை வழிநடத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இது நல்ல மனமகிழ்ச்சியான காலங்களிலே நாம் கிறிஸ்தவ வாழ்வின் அன்பையும் ஆண்டவருடைய அழைப்பையும் நாம் உணர்ந்தவர்களாக நம்மை இந்த காலங்களிலே அவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்ற செயல்களாக இந்த தபசு கால இரண்டாம் வார உயிர்மீட்சி கூட்டங்களிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த காலங்களை நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தர் அவருடைய பெயர் இல்லாமல் ரட்சிப்பில்லை, வானத்தின் கீழேயும் இல்லை, பூமியின் மேலேயும் இல்லை என்று நாம் அறிந்து அவருடைய ரட்சிப்பின் வழியை நாம் கண்டுகொள்ளும்படியாக அவருடைய அழைப்பையும் நாம் இந்த காலங்களிலே உணர்ந்து அவருடைய பாதத்திலே நம்மை சரணடையும்படியாக அவரை துதிப்போம். நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 211 வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை என்ற பாடலை நாம் பாடி கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்து நம்முடைய பாவமும் வியாதியும் நம்முடைய பலவீனமும் அவர் போற குருசிலே சுமந்து தீர்த்திருக்கின்றார். அதற்கு ஈடானது ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நன்றி நிறுத்தத்தோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். பாடல் எண் 211 வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் இந்த நாளிலே ஒருவேளை அவரை அறியாமல் அவருடைய சிலுவை நன்றை உணராமல் நாம் கழித்து போட்டிருப்போம் என்று சொன்னால் இந்த வேளையிலுமே அவர் சேர்த்து அணைத்துக் கொள்ளுகின்ற அவருடைய அன்பை நாம் சிலுவையிலே கண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த வேளையிலுமே நன்றி நிறுத்தத்தோடு நம்முடைய பாவ வாழ்வுக்காக அவரை விட்டு விலகி நின்ற காரியங்களுக்காக இந்த வேளையிலும் இந்த கிருபையின் காலங்களிலே அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன் வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே
வந்தவர் பாதம் சரணடைந்தால் வழித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கொடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானமும் பூமியும் அவராலே உண்டானது என்பதை நாம் அறிந்தவர்களாக, வானத்திலே அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று நாம் அறிந்த விதமாய் பாதத்திலே நாம் கூடி நிற்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு என்கின்ற நாமம் அல்லாமல் ரட்சிப்படைய வழி இல்லை என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, அவரே வழி, அந்த ரட்சிப்பை சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு இந்த வேளையிலும் நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆண்டவரிடத்திலே ஒருவேளை நாம் பலவீனத்தோடு காணப்படுவோம் என்றால், அந்த வேளையிலும் அவருடைய பலவீனமான கரம், நமக்காக சிலுவையிலே கடாவப்பட்ட அவருடைய பலவீனமான கரம் இந்த நாளிலுமே நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று நாம் அறிந்த விதமாக, அவருடைய ஓங்கிய புயம் நம்மை தூக்கி சுமக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் அவருடைய வார்த்தைகளின் வழியாய் அறிந்த விதமாய், இந்த நாளிலுமே நம்முடைய பாவம், வியாதி, நம்முடைய பலவீனம் எல்லாவற்றையும் அவர் போற குருசினிலே சுமந்து தீர்த்தார் என்ற நன்றி உணர்வோடு, அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற நம்பிக்கையோடு இந்த வேளையிலுமே ஒருவேளை நாம் வியாதியோடு பலவீனங்களோடு அவருடைய பாதப்படியில் இருப்போம் என்றால், நம்பிக்கையோடு அவருடைய வாக்கை உணர்ந்தவர்களாய் நம்மை அர்ப்பணித்து ஜெபத்தோடு இந்த பாடலிலே நம்மை இணைத்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் குருசில் சுமந்து தீர்த்தா. காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை என்று அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறதை போல, இந்த நாளிலுமே அவர் சொன்ன சத்திய வாக்குகள், அவருடைய வார்த்தைகள் நம்மிலே கிரியை செய்கின்றதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், இந்த நாளிலுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவருடைய அழைப்பை நாம் உணர்ந்தவர்களாய், இந்த நாளிலும் அவருடைய கரங்களிலே ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். இந்த கிருபையின் காலங்களிலே என்னுடைய பாவ வாழ்க்கை, என்னுடைய விட்டு விலகி சென்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வாக்கை உணர்ந்தவர்களாய் அவரிடத்திலே நாம் வருகின்ற வேளையிலே நித்திய ஜீவனை நமக்கு அருளுகின்றார்.
நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகின்றவராய் இருக்கிறார் என்று நன்றியோடு இந்த வேளையிலே அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்துவோம். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சோவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆம், அழைக்கிறவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்முடைய துன்ப நேரங்களிலும் நம்முடைய துணையாய் நிற்கின்ற ஒருவர் உண்டு. உலகம் மருத்துவர் நம்மை கைவிட்டாலும் நம்மோடு துணை நிற்கிற கடவுள் ஒருவர் உண்டு என்று சொல்லி நாம் உணர்ந்தவர்களாய், ஆண்டவர் அவர் என்றும் நம்மை விடாத கடவுளாய் இருக்கிறார், நம்மை தொடர்ந்து நம்மோடு உடன் இருக்கின்றவராக பக்க நிழலாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். விதமாய் இந்த நாளிலும் ஜீவிக்கின்ற அவரை நன்றிந்த இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். பாடல் எண் 209, ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்திலே அவர் ஜீவிக்கிறார் என்று நாம் ஜீவிக்கின்ற அவரை நன்றிந்த இதயத்தோடு துதித்து ஸ்தோத்திரிப்போம். பாடல் எண் 209. அவர் சொல்லவும் அவர் கட்டளையிடவும் எல்லாம் உண்டாகும், எல்லாம் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும் என்று நாம் அறிந்த விதமாய் இந்த நாளிலுமே அவருடைய வல்லமையை உணர்ந்து இந்த நாளிலும் ஜீவிக்கின்ற அவர் என்னோடு இருக்கிறார். அவர் தேற்றரவாளனை நமக்கு தந்திருக்கிறார். துதிக்கின்ற ஸ்தானத்திலே நம் மத்தியிலே இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேற்றரவாளன் ஆவியானவர் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அது சொன்ன செயலை முடித்து திரும்புகிறதா இருக்கிறது என்று நாம் அறிந்த விதமாக இந்த நாளிலுமே அவர் நம் மூலமும் கிரியை செய்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய திட்டங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற வேளையிலே அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் விளங்க செய்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை இந்த கிருபையின் காலங்களிலே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிப்போம். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, வேறும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடன் கண் திறந்தது, அவத்தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது, வேறும் கோட்டை ஒன்று தரை மட்டமானது. அவர் சொல்ல குருடனின் கண் திறந்தது, அவத்தோட குஷ்டரோகி சொஸ்தமாயினார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அவரை நாம் பற்றிக் கொள்ளுகின்ற வேளையிலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற கடவுளாக, நம்மை கரம் பிடித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் நன்றி நிறுத்தத்தோடு. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை என்றும் விடாத கடவுளாக, நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலுமே ஆண்டவர்
இந்த கிருபையின் காலங்களிலே நான் என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை சிலுவையை நோக்கி வருகிறேன் ஆண்டவரே, உம்மை பின்தொடர்கிறேன் ஆண்டவரே என்று நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே, உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே, ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிற ஆண்டவர் நம்மோடு உண்டு. ஒரு மரித்து உயிர் தெழுந்தவர் இன்றும் அவருடைய கல்லறையும் அவர் அறையப்பட்ட சிலுவையும் வெற்றிடமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் யாவரும் எழுந்து நின்று அவருடைய வல்ல செயல்களை நாம் நினைத்தவர்களாக, நல்லவராக நன்மை செய்தவராக, நாம் அவருக்கு அநேக காரியங்களை எதிர்மறையாக நாம் செய்திருந்தாலும் ஆண்டவர் நல்லவராகவே நம்மோடு இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். யாவரும் எழுந்து நின்று இந்த வேளையிலுமே இந்த பாடல் வழியாக நம்மை நாம் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆவியானவர் இந்த நாளிலும் இந்த வேளையிலும் நம்மோடு கூட நம்மை வழிநடத்துகின்றவராக, நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றவராக, அவருடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக, அவர் நமக்கான வாழ்வை கொடுக்கும்படியாக சிலுவையிலே பலியான செம்மறியாக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த அவரை இந்த நாளிலுமே நாம் தெய்வமாக கொண்டிருப்பது பாக்கியம் என்று உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவருடைய கரங்களிலே, ஆண்டவருடைய பாதத்திலே நான் வந்து நிற்கிறேன், என்னை பாரும் ஐயா என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவரை துதிக்கின்ற வேளையிலே அவருடைய அடைக்கலத்தையும் அவருடைய அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல் வழியை நாம் பாடி ஆண்டவரை துதித்து நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பாடல் எண் 220, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் என்ற பாடல் வழியாக நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, அடைக்கலமே அதிசயமே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே,
ஆராதனை. நாம் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. அவருடைய வல்லமையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அநேக தருணங்கள் உண்டு. அவைகளெல்லாம் நாம் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நல்லவராகவே நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர், நன்மை செய்த உண்மை நாங்கள் விட்டு விடாதபடி இந்த கிருபையின் காலங்களிலே நீரே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும் என்று சொல்லி நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றவர்களாக அவருடைய வல்ல செயல்களை நாம் நினைத்து நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே. ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்திய அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில் இறங்கி வந்து நான் விடுவிப்பேன் என்று அவருடைய வார்த்தையை உணர்ந்தவர்களாய் ஆராதிப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதற்காய் நன்றி சொல்லுவோம். இந்த வேளையிலுமே ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நமக்காக ரத்தம் சிந்தின அவரை நாம் தெய்வமாக பெற்றிருப்பது பாக்கியம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்தரை நாம் இந்த வேளையிலும் நன்றி இருதயத்தோடு நாம் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை துதிக்கின்ற வேளையிலே நம்மை ஆசிர்வதிக்கின்றவராக, நம்மை அரவணைத்து நம்முடைய துதிகளிலே அவர் மகிழ்கின்றவராக இருக்கிறார் என்று நன்றியோடு பலியான செம்மறியான அவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுப்போம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை
வேளையிலுமே ஆண்டவருடைய கரம் நம்மை அழைக்கின்றதாக இருக்கிறது. எனக்கு நீ சாட்சியா இருப்பாயா? என்னிலே நீ அன்பு வைத்திருக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்ற அவருடைய வார்த்தைகளை நாம் இந்த காலங்களிலே உணரும்படியாகவும், இந்த சிலுவையின் அழைப்பை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகவும், ஆண்டவரே இந்த வேளையிலும் என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். எத்தனை இன்னல்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரியேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த வேளையிலுமே நம்மோடு மகிழுகின்றவராய், நம்முடைய துதிகளை ஏற்று நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பதற்காய் அவருடைய வார்த்தைகள் நிச்சயம், அவருடைய வார்த்தைகள் சத்தியம் என்பதை நாம் உணர்ந்து இந்த வேளையிலுமே நம்மை நாமே அவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடித் துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடித் துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அதிசயமே அடைக்கலமே. ஆராதனை ஆராதனை. எல்லோரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய ஆவியானவர் இந்த வேளையிலுமே நம் மத்தியில் நின்று நம்மோடு கூட துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து மகிழ்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்ற நன்றி நிர்ணயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் செய்த அநேக நன்மைகளுக்காக, நம்முடைய பாவங்கள் நீங்கும்படியாக அவர் சிலுவையிலே அவர் ரத்த யாக பலியாக அவரையே ஒப்பு கொடுத்ததை எண்ணி இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எனக்காக பலியானீர், என் ஜீவனுக்காக, என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, இந்த தேசத்திற்காக, இங்குள்ள தேசங்களில் உள்ள அநேக திருச்சபைகளுக்காக, இன்னும் அறியப்படாத மக்களுக்காக நீர் சிலுவையிலே தொங்கி இருக்கின்றீர். நாங்கள் சாட்சியாய் வாழும்படியாக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். நீர் நல்லவராக, வல்லவராக, நன்மை செய்கின்றவராக நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி என்று ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல உயிர்மீட்சி கூட்டங்களின் நாட்களிலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் நிற்கும்படியாக கர்த்தர் எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்காக, பணிகளுக்காக,
எங்களுடைய திருச்சபைகளுக்காக, நாங்கள் தங்கியிருக்கின்ற பகுதிகளுக்காக, எங்களுடைய தேசத்திற்காக, ஆண்டவர் உலகத்தின் அனைத்து திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பேராயங்களுக்காக, தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்துதல், இந்த தபச காலங்களிலே இன்னுமான எழுச்சிகள், இன்னுமான ஆண்டவருடைய அன்பை உணர்கின்ற காரியங்கள், உமக்கென்று சாட்சியாய் நிற்கின்ற ஜீவியங்கள் திருச்சபையிலே உண்டாயிருக்க கர்த்தர் நீர் உதவி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் அந்த ஒருவரையும் ஆசீர்வதிப்பீராக, வர தடைப்பட்ட மக்களையும் கூட்டி சேர்ப்பீராக. இந்த 2ஆம் நாள் கூடுகையிலும் ஆண்டவருடைய அன்பின் ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்வோம். வந்திருக்க திருமறை பாடமும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 12 வரை. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாயை எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, பாகால்களுக்கும் பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிர தோப்புகளை உண்டாக்கி, வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, எருசலேமிலே என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தமது ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி, நாளும் நிமித்தமும் பார்த்து, பில்லி சூன்யங்களை அனுசரித்து, அஞ்சனம் பார்க்கிறவளையும் குறிசொல்லுகிறவளையும் வைத்து, கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்துக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்த வேளையெல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களேயாகில், நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும், தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பானதை செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோன் கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த 2ஆம் நாள் 2ஆம் வார உயிர் மீட்சி கூட்டங்களிலும் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். இந்த 2ஆம் நாள் உயிர் மீட்சி கூட்டங்களிலும் நம் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருமண்டலத்தின் மூத்த குருவானவரும் அநேக பொறுப்புகளிலே ஆண்டவருடைய ஊழியங்களை திருமண்டலத்திலே நிறைவேற்றி, குறிப்பாக குருத்துவ செயலராகவும் இருந்து எங்களை இந்த ஊழியங்களிலே வழிநடத்தின அருமையான ஐயா, நம்முடைய திருச்சபையை அதிகம் நேசிக்கின்ற நமக்கும் அறிமுகமான அருள் திரு ஜேக்கப் ஐயா அவர்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் ஐயா அவர்கள் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
லெந்து நாட்களை தேவனாய கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாட்களில் சிலுவைநாதரை அதிகமாக நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபையாக நாம் கூடி வந்திருக்கிறோம். சிலுவைநாதருக்கு அருகாமையில் வந்து முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்த்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை நாம் சரி செய்து கொள்ளும்படியாக இந்த நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நாளிலும் நமக்காக சிலுவையில் நொறுக்கப்பட்ட இரட்சகரை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி, நம்முடைய நினைவுகளை ஒருமுகப்படுத்தி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் கல்வாரிநாதரை நாம் உற்று நோக்குவோம். அவர் அருகாமை நாம் வரும் பொழுது நம்முடைய குறைவுகள் என்ன என்பது நமக்கு புலப்படும். நாம் அதை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர். ஆனால் நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று தேவன் அவர் விரும்புகிறவர். ஆகவே சிலுவைநாதரை நாம் உற்று நோக்குவோம். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? கலங்கிடு மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்தின இரத்தம் எதற்காக? சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்தின இரத்தம் எதற்காக? ஜீவனை கொடுத்ததும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. ஜீவனை கொடுத்ததும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, உன் கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? ஆமாண்டவரே, உம்முடைய சாயலாக எங்களை உருவாக்கின ஆண்டவர் எங்களை மறப்பதில்லை.
என்பதை நாங்கள் நினைத்து உம்மை சோத்தரிக்கிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு நாட்களில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒன்று கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பரிசோதித்து பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிலாக்கியமான நாட்களுக்காக நாங்கள் உமக்கு கோடா கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். அடியேனை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும், உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தபசு நாட்களில் இந்த 2வது வாரத்தில் கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பை தந்திட்ட அன்பிற்குரிய உங்களுடைய சபை குருவானவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு கூட இந்த நாட்களை என்னை வர வேண்டுமென்று அழைத்தார்கள். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த வெள்ளிக்கிழமை இந்த உயிர்மீச்சி கூட்டங்களில் உங்களோடு கூட பங்கு பெறுகின்ற வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்திட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு துதி உண்டாவதாக. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மாலை பொழுது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு குடிசை வீடு திடீரென்று தீப்பற்றி எரிந்துவிட்டது. அந்த வீடு முழுவதும் எரிந்து சாம்பலானது. அந்த வீட்டிற்குள்ளே இருந்த ஒரு சிறுவன் அங்கே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றான். யாராவது என்னை காப்பாற்றுங்கள், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே அழுது கொண்டிருக்கின்றான். அங்கே இந்த தீப்பற்றி எரிகின்ற இந்த தீயை பார்த்து அந்த கிராமத்தில் இருந்த எல்லா மக்களும் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். ஆனால் இந்த சிறுவன் அலறிக்கொண்டு யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பிக்கின்றான். யாரும் முன்வரவில்லை. அந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஆனால் அங்கிருந்த ஒரு மனிதர் திடீரென்று அந்த வீட்டிற்குள்ளாக சென்று அந்த சிறுவனை அங்கே தூக்கி கொண்டு வந்தார். காப்பாற்றி அவனை அழைத்து கொண்டு வந்தார். அங்கே மேலே இருந்த கட்டைகள் எல்லாம் அவருடைய சரீரத்தில் விழுந்தது. அவருடைய முகத்தில் காயம் ஏற்பட்டது. ஆனாலும் இந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுவனை அங்கே காப்பாற்றி கொண்டு வந்தார். எல்லா மக்களும் குழுமி விட்டார்கள். எல்லா மக்களும் அங்கே கூடி வந்து விட்டார்கள். அங்கே இந்த சிறுவன் அழுது கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அந்த ஊர் தலைவர் கேட்கின்றார், இந்த சிறுவனை இப்பொழுது யார் வளர்ப்பது என்று சொல்லி அங்கே இருந்த எல்லாரையும் பார்த்து கேட்கின்றார். இந்த சிறுவனை வளர்ப்பது யார்? இங்கிருக்கிற யாராவது இந்த சிறுவனை வளர்ப்பதற்கு நீங்கள் முன் வருவீர்களா என்று சொல்லி அந்த தலைவன் எல்லாரையும் பார்த்து கேட்கின்றார். யாரும் முன்வரவில்லை. மீண்டுமாக கேட்கிறார். இந்த சிறுவன் அழுது கொண்டே இருக்கின்றான். அந்த தலைவர் கேட்கின்றார், இந்த சிறுவனை யாராவது எடுத்துக்கொண்டு போய் வளர்க்க யாராவது முன்வருவீர்களா என்று சொல்லி கேட்ட பொழுது யாரும் முன்வரவில்லை. ஆனால் இந்த சிறுவனை யார் காப்பாற்றினாரோ அதே மனிதர் முன்பதாக வருகின்றார். முன்பதாக வந்து இந்த சிறுவனை நான் எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய மகனாக நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். ஆனால் எல்லாரும் அங்கே ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள், வியப்போடு பார்க்கிறார்கள். ஆனால் இந்த சிறுவனை அந்த மனிதனிடத்தில்
அனுப்புவதற்கு யாருக்கும் அங்கே விருப்பமில்லை. ஏனென்றால் அந்த மனிதர் யார் என்று சொன்னால், அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாசிகனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஒரு மிகப்பெரிய ஒரு நாசிகன். ஆகவே இந்த நாசிகனிடத்தில் இந்த சிறுவனை எப்படி ஒப்படைப்பது என்று சொல்லி எல்லாரும் அங்கே அதை கேள்விக்குறியாக கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அந்த சிறுவன் உடனடியாக சொன்னான், என்னை காப்பாற்றின இந்த மனிதனிடத்திலே நான் சென்று வளர்க்க நான் விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த தலைவர் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாத்திகனான அந்த மனிதர் அந்த சிறுவனை எடுத்துக்கொண்டு போகின்றார். தன்னுடைய வீட்டிற்கு அங்கே அழைத்து செல்கின்றார். தன்னுடைய வீட்டில் அந்த சிறுவனை தன்னுடைய மகனை போல வளர்த்தார். அந்த மகனும் அந்த நாசிகனை தன்னுடைய தந்தையைப் போல அன்பு கூர்ந்தார். அங்கே 2 பேரும் அந்த குடும்பத்தில் அந்யோன்யமாக இருந்தார்கள். மாதங்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவிய கண்காட்சி ஒன்று நடைபெறுவதாக ஒரு அறிவிப்பு வந்தது. உடனே இந்த தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு நாம் அந்த ஓவிய கண்காட்சிக்கு செல்லலாம் என்று சொல்லி அழைத்து செல்கின்றார். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தில் அங்கே அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு பார்வைக்கு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இந்த தகப்பன் இந்த சிறுவனை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அந்த ஓவியத்தையும் அவன் காட்டிக் கொண்டு வருகின்றான். இந்த சிறுவன் ஒவ்வொரு ஓவியத்தையும் பார்க்கும் பொழுது, அப்பா இந்த ஓவியம் இதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி அவன் கேட்கின்றான். அந்த தகப்பன் ஒவ்வொரு ஓவியத்தினுடைய அந்த பின்னணியத்தை அங்கே விளக்கிக் கொண்டே வருகின்றார். இப்படி அவர்கள் வரும் பொழுது ஒரு ஓவியத்தை பார்த்து இந்த சிறுவன் அங்கே நின்று விட்டான். இந்த தகப்பன் அங்கே நேரம் அதிகமாகிறது, நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், ஆகவே நீ வா என்று சொல்லி அழைக்கின்றார். ஆனால் இந்த சிறுவன் அந்த ஓவியத்தை உற்று நோக்கினான். அந்த ஓவியம் எல்லா ஓவியங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமாக அங்கே இருந்தது. அது என்னவென்றால், ஒரு மனிதர் அங்கே கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டு, அவருடைய கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டு, அவருடைய தலையில் முள்கிரீடம் சூட்டப்பட்டு, அவருடைய சரீரத்தில் இரத்தம் ஆறாய் பாய்ந்து செல்கின்ற அந்த காட்சியை அந்த சிறுவன் பார்க்கின்றான். அப்பாவிடம் கேட்கின்றான், அப்பாப்பா இந்த மனிதர் யார்? இந்த மனிதர் யார்? இவரை குறித்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சிறுவன் கேட்கிறான். ஆனால் இந்த தகப்பன் சொல்லுவதற்கு தயக்கம் காட்டினார். ஏன் தயக்கம் காட்டினாரு? நாத்திகன், அவன் ஒரு நாத்திகன். ஆகவே இந்த நாத்திகன் அங்கே அப்படிப்பட்டதான இந்த ஓவியத்தில் இருக்கிறவரை குறித்து விளக்கமாக சொல்லுவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் இந்த சிறுவன் கேட்கிறான், அப்பாப்பா அவரை குறித்து எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது அந்த தந்தைக்கு அதற்கு மேலே செல்வதற்கு விருப்பமில்லை. ஆகவே அவர் யார், அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், ஏன் அவருக்கு இந்த பாடுகள் என்ற ஒரு விளக்கத்தை அங்கே சொல்லி முடித்தார். உடனே இந்த சிறுவன் அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் ஒன்று சொல்லலாமா என்று சொல்லி கேட்கின்றான். அப்பா கேட்கின்றார், நீ சொல்லும் மகனே என்று சொல்லி கேட்கின்றார். அப்படி இந்த சிறுவன் சொன்னான், அப்பாப்பா நீங்கள் என்ன தீயில் இருந்து காப்பாற்றினீர்கள், ஆனால் இவரோ நம்மை நரக அக்கினியில் இருந்து காப்பாற்றினார் என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது அந்த நாட்டினுடைய உள்ளம் உடைய ஆரம்பித்தது. அவன் தன்னுடைய பழைய கடந்த கால அங்கே வாழ்க்கையை அவன் எண்ணி பார்க்கிறான். அங்கே சிலுவையில் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதரை சொன்ன பொழுது அவருடைய அன்பு அவருடைய உள்ளத்தில் அங்கே ஆராய் பாய்ந்து சென்றது.
அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டான், அவருடைய தியாகத்தினால் ஈர்க்கப்பட்டான். அந்த மனிதன் உடனடியாக தன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கென்று கொடுத்தான். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் அவன் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஒரு புது மனிதனாக அவன் மாறிவிட்டான். தன்னுடைய மகனை வீட்டுக்கு அழைத்து செல்கின்றான். எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த குடும்பத்தை பார்த்த மற்றவர்களும், இங்கே இந்த குடும்பத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த நாத்திகன் அந்த சிலுவை காட்சியை பார்த்தவுடனே அவன் புது மாற்றத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டான். புது மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, லெந்து காலம் என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலம். சிலுவையின் ஆதருக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வேதனை உண்டாக்க வழி இருக்கிறதோ என்று பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இது தரப்பட்டிருக்கிறது. It is not about tradition, but it is about transformation. ஆகவே இது ஒரு வழக்கமாக பாரம்பரியமாக நாம் அனுசரிக்கின்ற ஒரு தவச காலங்களாக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆம், ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவச நாட்களை நாம் அனுசரிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, இந்த சிலுவையின் ஆதரை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது இந்த சிலுவையின் தாக்கம் என்னுடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறதா என்று நாம் உணர்வடைய வேண்டும். இதற்காகத்தான் இந்த லெந்து நாட்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆம், ஆகவே இந்த நாட்களில் நாம் அமிதமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வசந்த கால அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆம், இந்த நாளில் உங்களோடு கூட நான் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வசனம் என்னவென்றால், யாராவது வாசியுங்கள். 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வைத்து இந்த முதலாவது நாளில் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நாம் எவ்விதமாக இந்த லெந்து நாட்களை அனுசரிக்க வேண்டும், நாம் இந்த சிலுவை நாதருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே இதற்கு ஆதாரமாக இந்த 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருவர் நிறுத்தி வாசியுங்கள். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பாவங்கள் அவர்களுக்கு சத்தத்தை கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமா, ஆகவே இந்த தபசு நாட்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சேமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆகவே இந்த வசனத்தில் உள்ள 4 படிநிலைகளை நான் உங்களோடு கூட நான் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவேளை இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் எத்தனை வாரம் வருகிறது, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது சொல்லுங்க. லெந்து நாட்களில் சாம்பன் புதன்கிழமைக்கு அடுத்து எத்தனை வாரம் வருகிறது? பரிசுத்த வாரத்துக்கு எல்லாம் சேர்க்கக்கூடாது. பெரிய வியாழனுக்கு முன்னாடி உள்ள வாரம் வரைக்கும் எத்தனை வாரம் வருகிறது? உங்கள் ஐயா எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்க? எத்தனை பேர்? 6 பேரை கூப்பிட்ருக்காங்க. ஆகவே 6 ஞாயிறு
இந்த 6 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆதி திருச்சபையார் ஒவ்வொரு தலைப்புகளை மையப்படுத்தி அவர்கள் தியானித்தார்கள். மனம் திரும்புதலின் ஞாயிறு, சுத்திகரிப்பின் ஞாயிறு, தாழ்மையின் ஞாயிறு, ஆயக்காரனின் ஞாயிறு, பாடுகளின் ஞாயிறு, கனி கொடுக்கின்ற ஞாயிறு. இந்த 6 தலைப்புகளை 6 ஞாயிற்றுக்கிழமை மையப்படுத்தி அவர்கள் தியானித்தார்கள். ஆகவே இதில் முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் தாழ்மையின் ஞாயிறு. ஆகவே இந்த லெந்து நாட்களில் நாம் சிலுவைநாதரை குறித்து சிந்திக்கும் பொழுது மனத்தாழ்மையை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு முதலாவது படிநிலையாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம். இங்கே இந்த 2 நாளாகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் முதலாவது உங்களை தாழ்த்த வேண்டும், ஹம்பிள்னஸ், உங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்மையின் சிந்தையை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது படிநிலை நமக்கு தரப்படுகின்றது. ஆம், தாழ்த்த வேண்டும், தாழ்மை காணப்பட வேண்டும். இந்த தாழ்மை என்று சொல்லும் பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்து முன் உதாரணமாக நமக்கு தரப்படுகின்றார். ஆமாம், இயேசு கிறிஸ்து அதற்கு முன் உதாரணமாக அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் அவர் கற்றுத்தந்திருக்கின்றார். அது என்னவென்றால், இயேசுநாதர் தன்னுடைய ஊழியத்தில் அவர் சீடர்களுடைய கால்களை என்ன செஞ்சார்? கழுவினார். அப்படின்னா அது எதை வெளிப்படுத்துகிறது? தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் இயேசு கிறிஸ்து சீடனுடைய கால்களை கழுவி தன்னுடைய தாழ்மையை அங்கே வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே பவுல் எழுதுகின்றார். பிலிப்பியர் நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். இந்த தாழ்மையின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகின்றார். ஆமா, ஆகவே இந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளாக இந்த லெந்து நாட்களில் வர வேண்டும். ஆமா, யோவான் ஸ்நானகனை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த யோவான் ஸ்நானகன் அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய பாதரட்சிகளினுடைய வாரை அவிழ்க்கிறதற்கும் பாத்திரன் அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் பெருக வேண்டும், சொல்லுங்க, நான் சிறுக வேண்டும். இதுதான் தாழ்மை. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு விதத்தை நாம் திருமறையை நாம் படிக்கின்றோம். பவுலப்போஸ்தலனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பவுலப்போஸ்தலன் கமாலியேலின் பாதத்தில் அமர்ந்து அவர் கற்று தேர்ந்தவர். ஆமா, அவர் எல்லாவற்றையும், அவர் நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் அவர் கற்று தேர்ந்தவர். ஆனால் இந்த பவுல் சொல்லுகின்றார், நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், பாவிகளில், கரெக்ட், பார்த்தீங்களா, பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லி அவர் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறார் என்று பாருங்கள். ஆமா, அவருடைய தாழ்மையை பாருங்கள். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அங்கே அவர் ராஜாவாக அபிஷேகித்தார். ஆனால் இந்த தாவீது அதை மறந்து விடவில்லை. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த என்னை இந்த ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகித்து வைத்திருக்கிறார் என்பதை அவன் நினைத்து ஒரு சங்கீதத்தை அவன் எழுதுகின்றான். 136வது சங்கீதத்தை அவன் எழுதுகின்றான். அவன் எழுதும்போது சொல்லுகின்றான், தாழ்வி நினைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான். பார்த்தீங்களா, இதுதான் தாழ்மை. ஆகவே இந்த லெந்து நாட்களில் ஆவிக்குரிய இந்த தாழ்மை, இந்த மனத்தாழ்மை
நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இது ஆவிக்குரிய சுபாவங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு பண்பாக இருக்கிறது. ஆகவே இந்த மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே அழகாக நாம் வாசிக்கின்றோம். உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன்னிடத்தில் என்ன கேட்கிறார்? ஆமா, இந்த மனத்தாழ்மை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தருடையத்தில் கேட்கிறாய் என்று சொல்லி அந்த வசனம் அங்கே தெளிவாக சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே தாழ்மை என்பது ஒரு ஆன்மீகம், ஹியூமிலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த தாழ்மை என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல. இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது சிதைத்துவிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, அது தாழ்வு மனப்பான்மை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தியானிக்கிறது மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே இந்த தாழ்மை என்பது என்ன? நம்முடைய பெருமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டும். டிபெண்டன்ஸ் ஆஃப் காட். நம்முடைய பெருமை எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாம் கிறிஸ்துவை சார்ந்து கொள்வதே இந்த தாழ்மை. கிறிஸ்துவை சார்ந்து கொள்வதே தாழ்மை. ஆமா, அதைத்தான் இங்கே வேத புத்தகம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. ஆம், ஆகவே இந்த கடவுளுடைய இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு படிக்கல்லாக இந்த மனத்தாழ்மை அது உதவுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆம், அமெரிக்காவில் புக்கர் டி வாஷிங்டன் என்பவர் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விமான். அந்த கல்விமான் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக, ஒரு பிரின்சிபலாக அவர் இருந்து வந்தார். இந்த புக்கர் டி வாஷிங்டன் நீக்ரோ இனத்தை சார்ந்தவர். ஒரு சமயத்தில் அவர் தெருவின் வழியாக அவர் சாதாரண உடை அணிந்து கொண்டு அவர் அங்கே சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, இந்த வெள்ளைக்கார பெண்மணி தன்னுடைய வீட்டில் உள்ள விறகுகளை யாராவது உடைத்து கொடுப்பார்களா, அவர்களுக்கு நான் பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பக்கமாக இந்த புக்கர் டி வாஷிங்டன் அவர்கள் சென்ற பொழுது அந்த வெள்ளைக்கார பெண்மணி அந்த வாஷிங்டனை பார்த்து, ஐயா, இந்த விறகை நீங்கள் எனக்கு வெட்டி தந்தால் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்களாம். உடனே இந்த முதல்வர் என்ன செஞ்சாராம், தன்னுடைய சட்டைகளை கலட்டி விட்டு அங்கே அந்த விறகுகளை அங்கே வெட்டி கொடுத்தாராம். அங்கே பணத்தை பெற்றுக்கொண்டு அவர் கொஞ்சம் தூரம் சென்ற உடனே அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி அங்கே வந்தாளாம். அந்த வேலைக்காரி இவர் யார் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். உடனே அந்த வெள்ளைக்கார பெண்மணியிடம், இந்த மனிதர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் கல்லூரியினுடைய முதல்வராக, புகழ்பெற்ற ஒரு முதல்வராக இருக்கிறார். அவரை போய் நீங்கள் என்ன செய்றீங்க? விறக உடைக்க சொல்லிட்டீங்களே என்று சொல்லி அங்கே சொன்ன உடனே, ஐயோ, அவர் யார் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த பெண்மணி அடுத்த நாள் கல்லூரிக்கு சென்றார்களாம். கல்லூரிக்கு சென்று அவரை பார்த்து, நான் உங்களை தெரியாமல் நான் உங்களை இந்த வேலையை செய்ய உங்களுக்கு இந்த பணத்தை நான் கொடுத்து விட்டேன், ஆகவே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சிரித்து கொண்டே சொன்னாரா, இல்லை, இது எனக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி. நான் வாக்கிங் போகிறப்ப இது ஒரு பயிற்சியாக நான் எடுத்துக்கொண்டேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன உடனே அப்போ தான் இந்த பெண்மணி யோசிச்சாங்களாம், அவரிடத்தில் இருந்த தாழ்மை எவ்விதமாக அங்கே காணப்பட்டது என்று சொல்லி யோசிச்சாங்களாம். ஆமாம், ஆகவே இன்றைக்கு கல்வாரி நாதரை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த கல்வாரி நாதருக்கு முன்பதாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய சிந்தையை, மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியம். வேதத்தில்
இந்த மனிதனை குறித்து நாம் சிந்திக்கின்றோம். மனாசே இந்த ராஜா ரொம்ப சின்ன வயசுலே ராஜாவாக வந்தான். அங்கே அவன் செய்த ஒரு காரியம், தவறான ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய தகப்பன் எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தான், செம்மையான காரியங்களை செய்தான். ஆனால் இந்த மனாசே ராஜா எல்லாம் முரண்பாடான காரியங்களை செய்தான், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான், கடவுளுக்கு அங்கே விருப்பமில்லாத காரியங்களை செய்தான். பாகால் வணக்கத்தை ஏற்படுத்தான், அங்கே மீண்டுமாக அங்கே சிலை வணக்கத்தை உருவாக்கினான், மேடைகளை அங்கே உருவாக்கினான் என்று அவனை குறித்து நாம் படிக்கின்றோம். நடந்தது என்ன? அவன் அசீரியா ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டான். அசீரியா ராஜாவினால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கே ஒரு கைதியைப் போல அவருடைய கைகள் வெண்கல சங்கல்களினால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு நேராக அவனை இழுத்துச் சென்றார்கள். இப்ப பாருங்க, ஒரு ராஜாவை இப்ப நீங்க கொஞ்சம் உங்களுடைய மனக்கண் முன்பதாக கொஞ்சம் கொண்டு வாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா, இப்பொழுது அவருடைய கைகள் சங்கிலினால் கட்டப்பட்டு அங்கே ஒரு சிறை கைதியைப் போல எல்லா ஜனங்களும் அங்கே வேடிக்கை பொருளாக பார்க்கின்ற ஒரு மனிதனாக அங்கே இழுத்துச் செல்லப்படுகின்றான். இப்பொழுது அவன் உள்ளம் உடைய ஆரம்பித்தது. தன்னுடைய தகப்பனார் வழிபட்டு வந்த அந்த தெய்வத்தை நினைக்கின்றான். அந்த தெய்வத்தை நினைத்து நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி அங்கே தேவனிடத்தில் கெஞ்சி அவன் தாழ்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரா வாசிங்க? 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி, முதலாவது பாருங்க, நல்லா கவனிங்க, கெஞ்சி அவன் தான் உணர்வடைகின்றான். தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக அவன் மிகவும் தன்னை தாழ்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்தினான். இவனை தாழ்த்தின பொழுது தேவனாய கர்த்தர் இந்த மனாசே ராஜாவுடைய அந்த ஜெபத்தை அங்கே கேட்டார். இந்த மனாசே ராஜாவுடைய ஜெபத்திற்கு தேவனாய் கர்த்தர் அங்கே செவி கொடுத்தார். அங்கே மனாசே ராஜாவுக்கு கர்த்தர் இரக்கம் காண்பித்தார். இதனுடைய விளைவு என்ன? ராஜ்யபாரத்தை மீண்டுமாக அவனுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கலையாம். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போதே என்ன நடந்துச்சு வாசிங்க. விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் திரும்ப ராஜ்யபாரத்தை அங்கே தந்தார். உயர்த்தப்பட்ட மனாசே தாழ்த்தப்படுகிறான், தாழ்த்தப்பட்ட மனாசே அங்கே உயர்த்தப்படுகிறான். தேவனிடத்தில் கெஞ்சி தன்னை தாழ்த்தின பொழுது தேவனாய கர்த்தர் அவருடைய கெஞ்சுதலுக்கு இரக்கம் காண்பித்தார். அவருடைய கெஞ்சுதலுக்கு அங்கே செவி கொடுத்தார். ஏனென்றால் அவன் தாழ்த்தினான். அதுதான் வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். யாக்கோபுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த தபசு நாட்களில் சிலுவைக்கு அருகாமையில் வந்து நம்முடைய பெருமை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்து காண்பித்த இந்த மனத்தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். செப்பனியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகின்றார். மனத்தாழ்மையை தேடுங்கள். இந்த தபசு நாட்கள் மனத்தாழ்மையை தேடுகின்ற ஒரு காலம். ஆமா, சிலுவை நாதரை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுதெல்லாம் மனத்தாழ்மையை தேடுகின்ற ஒரு காலம். ஆம், ஆகவே இந்த நாட்களில், இந்த உபவாச நாட்களில் இந்த தாழ்மையின் ஆவி
நமக்குள்ளாக காணப்படுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். இதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கு இரக்கம் காண்பிக்கின்றார். ஆகவே இந்த 2 நாட்களில் நம்முடைய பெருமை எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்தவர்களாய் இந்த மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ள, கிறிஸ்துவின் சிந்தையாகிய இந்த தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. 2வது படிநிலையை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். 2வது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். இதான் 2வது ஒரு படிநிலை. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை என்று நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இந்த ஜெபம் என்பது சத்துருவின் தந்திரங்களை மேற்கொள்கின்ற ஒரு ஆயுதம். அது மாத்திரமல்ல, இந்த ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகின்ற ஒன்று. ஆமாம். ஆகவே இந்த 2 நாட்களில், இந்த தபசு நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மறுரூபப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும், ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும். இந்த ஜெபம் என்பது உடைந்த உள்ளத்தை அது ஆற்றல் படுத்தக்கூடியது, நொறுங்குண்ட இருதயத்தை அது தேர்தல் படுத்தக்கூடியது. இதுதான் இந்த ஜெபத்தினுடைய ஆற்றலை குறித்து நாம் இங்கே படிக்கின்றோம். ஆகவே இந்த ஜெபம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உன்னத ஆசீர்வாதங்களை அது நமக்கு கொண்டு வரக்கூடியதாக அங்கே காணப்படுகின்றது. இதற்கும் இயேசுவானவர் நமக்கு முன் உதாரணமாக காணப்படுகின்றார். ஆமா, என்னால் ஒரு ஜெப வீரராகவே அவர் வாழ்ந்து காட்டினார். நீங்கள் திருமறை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் அங்கே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இயேசுநாதருடைய ஜெபத்தினுடைய சிறப்பை குறித்து நாம் வாசிக்க முடியும். அவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரராகவே அவர் வாழ்ந்து காட்டினார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அவர் 12 சீடர்களை தெரிவு செய்வதற்கு முன்பதாக அவர் ஜெபம் பண்ணினார். அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பிதாவுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவர் ஜெபம் பண்ணினார். அவர் சிலுவையில் அங்கே ஒரு கல்லனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஜெப வீரராக திகழ்ந்தார். பிரியமானவர்களே, இந்த 2 நாட்களில் நம்முடைய ஜெபத்தினுடைய அளவுகோல் என்ன என்பதை இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். உடனே நீங்கள் ஜெபிப்பீர்கள், உண்மைதான். ஆனால் இந்த 2 நாட்களில் ஜெபத்திற்கு எந்த அளவிற்கு நீங்கள் நேரம் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் தேவனோடு கூட உறவாடுவதற்கு, தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுவதற்கு நீங்கள் கொடுக்கிற நேரம் என்ன? இன்றைக்கு அநேக தொலைபேசிக்கும், அநேக தொலைக்காட்சிக்கும், அநேக ஊடகங்களின் காரியங்களுக்கும் அநேக நேரத்தை செலவிடுகின்ற இந்த நாட்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஜெபத்திற்கு நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆம், ஆகவே இந்த 2 நாட்களில் நாம் ஜெபத்தினுடைய வலிமை என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு, இந்த ஜெபம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய பயிற்சியாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இந்த 2வது படிநிலையாக நான் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் இருக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆம், இங்கே ஜெபிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பனி பிரதேசம். அந்த பனி பிரதேசத்தில் அங்கே ஆராய்ச்சிக்காக ஒரு குழுவினர் அங்கே சென்றார்கள். அங்கே ஆராய்ச்சிக்காக சென்ற அந்த குழுவினர் ஒரு இடத்துல அங்கே கூடாரம் போட்டு அவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக அவர்கள் முற்பட்டார்கள். ஒரு இரவு அவர்கள் தங்களுடைய கூடாரத்திற்கு வந்த பொழுது காலையில் பார்க்குறாங்க, அந்த கூடாரத்தை சுற்றி என்ன இருந்துச்சு? பனி மூடிருச்சு. பனி என்ன செஞ்சிருச்சு? மூடிருச்சு. இடமே தெரியல. அவங்க அங்கிருந்து வெளியே வருவதற்கு எந்த விதமான வழியும் இல்லை. யாரும் உதவி செய்வதற்கு ஆட்களும் இல்லை. ஏன்னா அந்த பனி பிரதேசத்தில் யார் வருவா? யாருமே வரல. அப்பதான் இவங்க என்ன செஞ்சாங்க? வேற வழியே இல்லையே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள்.
உடனே எதிர்பாராவிதமாக இன்னொரு குழுவினர் ஆராய்ச்சிக்காக வந்தவர்கள், என்ன இந்த இடத்துல மட்டும் இவ்வளவு மேடா இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருவிகளை கொண்டு அதை உடைக்க ஆரம்பித்தார்கள். அங்கே ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்தை பிரித்து பார்த்தார்கள். அப்போதான் உள்ள இருந்தவங்களுக்கு என்ன வந்துச்சு? மூச்சு வந்துச்சு, உயிர் வந்துச்சு. பார்த்தீங்களா? உயிர் வந்துச்சு. எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகா, கடவுள் இப்படி அதிசயமாக இன்னொரு குழுவினரை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே ஆச்சரியப்பட்டார்கள். என்றால் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமாம், அவை இன்றைக்கு இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதான ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு சம்பவத்தின் வாயிலாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 மனிதர் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணுவதற்காக சென்றார்கள். ஒரு மனிதன் பரிசேயன், இன்னொரு மனிதன் ஆயக்காரன். ஆமாம், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆக இந்த பரிசேயன் அவன் ஜெபிக்கும் பொழுது உணர்வடைந்தவனாக அவன் ஜெபிக்கவில்லை. அவன் மற்றவர்களை அங்கே ஒப்பிட்டு, அங்கே இந்த ஆயக்காரனை ஒப்பிட்டு அவன் அங்கே ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாகவே அவன் காணப்பட்டான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அவனுடைய தற்பெருமை, அவனுடைய தன்னலம், அவனுடைய சுய நீதி அவனில் அதிகமாக காணப்பட்டது. இந்த ஆயக்காரனை ஒரு இழிவாகவும், இந்த ஆயக்காரனை ஒரு அற்பமாகவும் அங்கே எண்ணி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். ஆனால் இந்த ஆயக்காரனோ அங்கே ஜெபிக்கின்றான். தன்னுடைய பாவ நிலைமையை அவன் உணர்கின்றான். அங்கே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் விரும்புகின்றான். அங்கே தன்னுடைய அந்தஸ்து, வேலை, அங்கே கௌரவம் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் நினைத்து அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் அவன் எப்படி ஜெபம் பண்ணான்? என்ன ஜெபம் பண்ணான் சொல்லுங்க, என்ன கேட்கல. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணான். இதான் இந்த லெந்து காலத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஆமா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அவன் ஆயக்காரனும் திரும்பி செல்கிறான், இந்த பரிசேயனும் திரும்பி செல்கிறான். ஆனால் ஆயக்காரன் எப்படி செல்கின்றான் என்று சொன்னால், நீதிமானாக்கப்பட்டு அவன் திரும்பி செல்கிறான் என்று பார்க்கிறோம். அவனுடைய ஜெபத்தினுடைய வலிமை அவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு அங்கே கொண்டு சென்றது. நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த தபசு நாட்களில் சிலுவையை குறித்து சிந்திக்கும் பொழுது, சிலுவைநாதர் பட்ட பாடுகளை குறித்து சிந்திக்கும் பொழுது, அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு உறவு இந்த ஜெபத்தில் எப்படி இருக்கிறது? நான் ஜெபத்தில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறேன் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த லெந்து காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது ஒரு படிநிலையாக இருக்கிறது. ஆம், நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தில் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிப்பதற்கு அவர் தயப்படுத்திருக்கிறார் என்று வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். இந்த லெந்து நாட்களில் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி என்ன செய்யணும்? ஆமாம், ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி, ஏன் அப்படின்னு திருச்சபையில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஜெபம் என்பது இந்த லெந்து காலங்களில் அதிகமாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, திருச்சபையில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஆகவே இந்த ஜெபம் எதற்காக நீங்கள் அதிகமாக இந்த ஜெபத்தை நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முதலாவது நமக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நமக்காக என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், ஆமா கரெக்டாக தான், அவை ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம். ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்.
அதற்காகத்தான் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஒரு இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய கணவன் இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். மனைவி இரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். ஆகவே உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுவதனுடைய நோக்கம். இரண்டாவது நாம் இங்கே பார்க்கிறோம், அங்கே தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். We should pray our nation. நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தேசத்தை நீங்கள் பாருங்கள், இந்த தேசம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வன்முறை சூழல்கள், எங்கு பார்த்தாலும் ஊழியக்காரர்களுக்கு கொடுமைகள். ஆகவே இந்த தேசம் இன்றைக்கு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்துவை அறியாத மக்கள் இந்த அழிவை நோக்கி அவர்கள் பாதாளத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமா, இந்த தேசம் சேமத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த உபவாச காலங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சபைக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமா, மார்ட்டின் லூதர் ஜெபிக்கும் பொழுது, கடவுளத்தில் ஜெபிக்கும் பொழுது ரோமானிய பேரரசு நடுங்கியது. ஒரு ஜோனத்தான் எட்வர்ட் அங்கே ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டானது. ஒரு ஜார்ஜ் முல்லர் அங்கே ஜெபித்த பொழுது அங்கே ஏராளமான சிறு குழந்தைகள் போஷிக்கப்பட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்டதான ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இரண்டாவது படிநிலையாக நாம் சிந்திக்கின்றோம். ஆக நாம் இந்த 2 நாட்களில் இந்த ஜெபத்தினுடைய அளவுகோல் என்ன என்பதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆம், கடவுளோடு கூட நான் வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த 2 நாட்கள் நமக்காக அது தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த 2 காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற வீழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பின்மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற எல்லா விதமான தவறான காரியங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு காலம். ஆகவே அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே முதலாவது தாழ்த்த வேண்டும், 2வது ஜெபிக்க வேண்டும். 3வது ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3வது இங்கே கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். கர்த்தருடைய முகத்தை அங்கே தேட வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே புத்தகத்தை நாம் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். ஆமா, ஒரு கண்ணாடி இருக்கிறது. அந்த கண்ணாடிக்கு முன்பதாக நின்றால் நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கண்ணாடியில் யார் தெரிவா? என்னுடைய உருவம் அங்கே நன்றாக தெரியும். அந்த கண்ணாடியுடைய உருவம் நன்றாக தெரியும். ஆகவே அந்த உருவம் எப்படி இருக்கிறது, நான் சீவி இருக்கிறேனா, பவுடர் போட்டிருக்கிறேனா, நன்றாக சட்டை அணிந்திருக்கிறேனா என்பதை நான் பார்த்து நான் சரி செய்து கொள்ள முடியும். ஆக இதே விதமாகத்தான் நீங்கள் சிலுவைக்கு முன்பதாக நீங்கள் நின்று கடவுளை தேடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் என்ன என்பது அங்கே காட்டப்படும். நாம் சரி செய்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அது காணப்படும். அதுதான் இங்கே முகத்தை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. 2 நாளாகமம் 14 4வது வசனம். இருந்தது.
அமெரிக்கையாக இருந்தது. இங்கே தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்கிறது. யார் அந்த ராஜா? ஆசா ராஜா. ஆசாவை குறித்து படிக்கின்றோம். அந்த தேசம் அமெரிக்கையாக இருந்தது. அந்த தேசம் அமைதலாக இருந்தது என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவே நீங்கள் ஆண்டவரை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தென்படுவார். இதான் எந்த காலத்தினுடைய ரகசியம். இந்த எந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடினால் அவர் தென்படுவார். அவர் தென்படுவார். ஆக தேவனை தேடும் பொழுது அங்கே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்னாளை குறித்து நாம் அறிகிறோம். இந்த அன்னாள் அங்கே நிந்தையில் கர்த்தரை தேடினாள். யோபுவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாடுகளில் அவன் கர்த்தரை தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். நெருக்கத்தில் கர்த்தரை அவன் என்ன செய்தான்? தேடினான் என்று பார்க்கின்றோம். ஆமா, தாவீது நெருக்கத்தில் கர்த்தரை அவன் தேடினான். இந்த தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சில்காக்கு அங்கே வருகிறார்கள். அந்த பட்டணத்திற்கு வரும் பொழுது அவருடைய உள்ளம் அதை பார்த்து அங்கலாய்ப்பு அடைகிறது. ஏனென்றால் அந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டு அங்கே மனைவி, பிள்ளைகள், புருஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். இதை பார்த்து எல்லாரும் அங்கே வேதனைப்பட்டார்கள். அங்கே தாவீதோடு உடன் வந்தவர்கள் அங்கே தாவீதை அங்கே கடின வார்த்தையோடு பேசுகிறார்கள். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்களே என்று சொல்லி இந்த தாவீது அந்த நேரத்தில் நெருக்கப்படுகிறான். அந்த தாவீது நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நெருக்கப்பட்ட இந்த தாவீது அவன் அந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி அவன் கர்த்தரை தேடினான். அவன் கர்த்தரை தேடி ஆலோசனை கேட்கிறான். நான் அவர்களை என்ன செய்யலாம்? பின்தொடரலாமா? அவங்க பின்தொடர்ந்து போனா நான் அவர்களை ஜெயிக்க முடியுமா என்று சொல்லி கேட்கின்றான். ஆண்டவர் சரி என்று சொல்லிவிட்டார். இந்த தாவீது அவ்விதமாக அவன் செல்கின்றான். சென்ற பொழுது அங்கே எல்லாரையும் அந்த அமலேக்கியர் எல்லாரையும் அவன் கைப்பற்றுகிறான். அவன் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றான். குறைவில்லாமல் திரும்ப பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தாவீது நெருக்கத்தில் அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடினான். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்கள் ஆண்டவரை தேடுகின்ற ஒரு காலம். இன்றைக்கு ஆண்டவரை தேடுகின்ற அனுபவம் குறைந்து கொண்டே வருகிறது. குடும்பத்தில் ஆண்டவரை தேடுகின்ற அனுபவம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த லெந்து நாட்களை நாம் அனுசரிக்கும் பொழுது ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும். இதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் ஏற்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், எதிரிகளுடைய தொல்லைகள், சத்துருவுடைய போராட்டம் வரும் பொழுது அநேக சமயங்களில் நாம் சோர்வடைந்து விடுகிறோம். ஆனால் தேவ மனிதர்கள் ஆண்டவர் மேல் அன்பு பற்றுறுதி வைத்த தேவ மனிதர்களுக்கும் இவ்விதமான நெருக்கங்கள் அவர்கள் வரும் பொழுது இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை தேடி ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமா, இதுதான் முக்கியம். அவர்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதற்குரிய ரகசியம் என்ன? அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அதற்காகத்தான் இந்த லெந்து நாட்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படுவதற்கு கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். ஆமா, என்றால் இன்றைக்கு உலகம் அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
எங்கும் சமாதானம் இல்லை, எங்கும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அனிதினமும் கர்த்தரை தேடுகின்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆமாம், இது தொடர்ந்து ஒரு பயிற்சியாக இருக்க வேண்டும், பயிற்சியாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தரை தேட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எப்படி நாம் கர்த்தரை தேட வேண்டும்? வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, நாம் ஜெபிப்பதன் மூலமாக, ஆலய ஆராதனையில் பங்கு பெறுவதன் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில் நம்மை இணைத்துக் கொள்வதன் மூலமாக நாம் அதிகமாக நாம் கர்த்தரை தேடுகின்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் வர முடியும். இதுதான் நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு காரியமாக அங்கே இருக்கின்றது. ஆம், ஆகவே கடவுளை நாம் தேட வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கின்றேன். கடைசியாக பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். பொல்லாத வழியை விட்டு திரும்ப வேண்டும். இந்த லெந்து காலம் ஆண்டவருக்கு நேராக திரும்பி வருகின்ற ஒரு காலம். ரிட்டர்ன் டு காட், கடவுளின் பக்கமாக திரும்பி வர வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பி வர வேண்டும். பொல்லாத நினைவுகளை விட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பி வர வேண்டும். பொல்லாத சிந்தனைகளை விட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பி வர வேண்டும். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும், கடவுள் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே அதிகமாக நாம் பார்க்கின்றோம். உனக்கு நன்றாக தெரியும், யோனா. இந்த யோனாவை நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் தர்சி பட்டணத்திற்கு செல்லுகிறான். அவருடைய விளைவு நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் மீண்டுமாக அவன் நினிவே பட்டணத்திற்கு அவன் வருகின்றான். ஆனாலும் அவனுக்கு மனதில்லை. ஏனென்றால் அங்கிருந்தவர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள், புற இனத்தவர்கள். ஆகவே இவர்களை ஆண்டவர் மீட்கும்படியாக விரும்புகிறாரே என்று சொல்லி அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவன் 3 நாள் அந்த நினிவே பட்டணத்தை சுற்றி வர வேண்டும். ஆனால் ஒரு நாளிலே அவன் சென்றுவிட்டு அந்த நினிவே பட்டணத்து மக்களிடம் அங்கே சொல்லுகின்றான். அங்கே மனம் திரும்பும்படியாக அங்கே எச்சரிப்பு சொல்லுகின்றான். அங்கே அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் எட்டுடுத்தி சாமலில் உட்கார்ந்து தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பினார்கள். ஆண்டவர் அங்கே அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்பதை அங்கே அவர் மறந்து மனசாவப்பட்டு அதை என்ன செய்யாதிருந்தார். ஆமா, செய்யாதிருந்தார். ஏன்? அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். ஆண்டவர் மனசாவப்பட்டு செய்யாதிருந்தார் என்று சொல்லி வேதம் அங்கே தெளிவாக அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களில் பொல்லாத வழிகளை விட்டு, வேதனை உண்டாக்க வழிகளை விட்டு நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்பி வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சேமத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வசந்த கால அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கையாக அமைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி வர வேண்டும். நம்முடைய பொல்லாத நினைவுகள், நம்முடைய பொல்லாத நோக்கங்கள், நம்முடைய பொல்லாத வழிகள், நம்முடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கும்படியாக அவர் இருக்கின்றார். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாராவது வாசிங்க. எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 18:11. தண்டன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதால் லெந்து காலம். இதால் லெந்து காலம். இந்த லெந்து காலம் என்பது பொல்லாத வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்துகின்ற ஒரு காலம், கடவுள் பக்கமாக திரும்பி வருகின்ற ஒரு காலம். ஆகவே இந்த காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம்.
ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பி வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆகவே இந்த 2வது வாரம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று 4 படிநிலைகளை குறித்து நாம் சிந்தித்தோம். நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் நமக்கு ஒரு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு புதிய மாற்றத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வசந்த கால அனுபவமாக மாற வேண்டும் என்றால், இந்த 4 படிநிலைகளை நாம் இந்த நாளில் நாம் சிந்தனையில் நாம் நிறுத்திக் கொள்வோம். முதலாவது என்ன வேண்டும்? என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். 2வது ஜெபம் பண்ண வேண்டும். 3வது கர்த்தரை தேட வேண்டும். 4வது பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். அவை இப்படிப்பட்ட அனுபவங்களோடு இந்த காலங்களை நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே துதிகள் மகிமை உண்டாவதாக. ஆமென். சூக்லன்பானவர்களே, இந்த நல்ல 2ஆம் வார உயிர் மீட்சி கூட்டங்களிலும் நம்மோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமையான ஐயாவுடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சில அறிவிப்புகள். ஆராதனை இந்த கூட்ட நிறைவிலே நமக்கு இரவு உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சபையார் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நாளை தினம் காலை 10 மணி அளவிலே நம்முடைய திருச்சபையிலே இந்த தபசு கால உபவாச கூட்டம் நடைபெறும். ஆகவே அந்த கூடுகையிலும் அருமையான ஐயா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். சபையார் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினம் இரவிலும் உயிர் மீட்சி கூட்டம் 2வது வார கூடுகை நடைபெறும். சபையார் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி ஆராதனை. மாதத்தின் முதல் நாள் என்பதனால் நாம் வழக்கமாக பிற நாட்கள் வருகின்ற வேளையிலே அதிகாலை 6 மணி ஆராதனை உண்டு. இந்த மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் அது ஒரே ஆராதனையாக, திருவிருந்து ஆராதனையாக 9 மணி அளவிலே நமது ஆலயத்தில் நடைபெறும். அதிலேயும் ஐயா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். சிறப்பாக நாம் நம்முடைய திருமணத்திலே படிக்கின்ற பள்ளிவாழ் விடுதிவாழ் பிள்ளைகளுக்கென்று நாம் உதவிக்கரம் நீட்டுவது உண்டு. அவ்விதமாக இந்த வருடத்திலும் நாம் நம்முடைய திருமணத்திலே படித்து வருகின்ற அநேக பெற்றோரை இழந்திருக்கின்ற, தன்னுடைய வாழ்க்கையிலே தாயையோ தகப்பனையோ ஆதாரமாக வைத்து வாழுகின்ற, இன்னும் வறுமை கோட்டின் கீழாக இருந்து கல்வி பயின்று வருகின்ற பிள்ளைகளுக்காக நம்மால் இயன்ற உதவிகளை ஒவ்வொரு திருச்சபையும் செய்து வந்து கொண்டிருக்கிறது. வருடம் ஒரு முறை இதை நாம் செய்கின்றோம். ஆகவே வருகின்ற 1ஆம் தேதி என்று சிறப்பு பாடல் வேளையிலே இந்த சிறு பிள்ளைகளுடைய தேவைகளின் ஊழியங்கள், பள்ளி கல்விக்காக நீங்கள் உதவிக்கரம் நீட்டும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பாடல் வேளையிலே நீங்கள் காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியங்களை தாங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த மாதம் நிதியாண்டு நிறைவு வருகின்ற மாதம் என்பதனால் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் உங்கள் சந்தா தொகைகள், இன்னுமான ஏல பாக்கிகள் எதுவும் இருக்கும் என்றால் அதை செலுத்தி முடிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 208 பாடல் அருள்பணி பாடல் புஸ்தகங்களிலே பாடல் எண் 208 தேவதேவனை துதித்திடுவோம் என்ற பாடலை இயேசுவின் நாமம் இனிதன நாமம் என்ற பாடலை நாம் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம்.
இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை நீக்கும் பயமதை சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானமேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா இன்ப நாமம். என்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். என்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதன நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தவக்காலங்களின் 2வது வார உயிர் மீட்சி கூட்டத்தின் முதல் நாளிலே நாங்கள் நினைந்திருந்ததோடு உம்முடைய பாதபடியிலே கூடி வரவும், ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களாக நாங்கள் தாழ்மைப்படுவதும், எங்களை உம்முடைய முகத்தை தேடுவதும், ஜெபிப்பதும், எங்களை நாங்களே உமக்கென்று கொடுப்பதும் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை விட்டு விலகும்படியாக கர்த்தர் நீர் அழைக்கின்றவராயிருக்கிறீர். எங்களுடைய மனமாறுதலை நீர் நோக்கி பார்க்கின்றவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவ்விதமாக இந்த நாளிலுமே நாங்கள் எங்களுடைய பாவங்களை விட்டு விலகவும், உங்களுடைய சிலுவையண்டை சேரும்படியாகவும், உங்களுடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாள் கேட்ட சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய வார்த்தையை சுமந்து வந்த தாசருக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய ஊழியங்களுக்காக, குடும்பத்தாருக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் இன்னும் வல்லமையாய் எடுத்த அநேக மக்கள் மத்தியிலே அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்படும்படியாக நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே நன்றிந்ததோடு உங்களுடைய பாதவிலே நாங்கள் கூடவும், உங்களுடைய சிலுவை நன்மை உணரவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலுமே நன்றிந்ததோடு உங்களுடைய திருப்பணிகளுக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கடவுள் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆனாலும் இவைகளெல்லாம் நீர் தந்தது என்று நாங்கள் உணர்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையே நீர் சிலுவையிலே காணிக்கையாக உம்முடைய சொந்த குமாரனை நீர் தந்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய இந்த காணிக்கைக்கு ஈடாக நாங்கள் கொடுப்பது ஒன்றுமில்லை. ஆனாலும் அதை ஏற்று நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ நீர் அருள் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் பகல் முழுவதும் நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். இரவின் எல்லா தீமைகளுக்கும், தீங்குகளுக்கும், பொல்லாங்களுக்கும் எங்களை விலக்கி உடைய கரத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு அளவும் நாளை தின உபவாச கூடுகையிலும் நாங்கள் மன்றாடும்படியாக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் அநேக திருச்சபையின் குடும்பங்களை நீர் கூட்டி சேர்த்து நாங்கள் மன்றாடுகின்ற வேளையிலே தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற நம்முடைய வார்த்தையின்படியாய்
நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் தாழ்த்துகின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். வர தடைப்பட்ட மக்களுக்கும் இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் சொந்தமாக கர்த்தர் உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை இந்த எங்களுக்கு தாரும். விரோதமாய் குற்றம் செல் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். உம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் பாமாலை எண் 88 இந்த அருள் காலத்தில் கர்த்தரே பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற பாடலை பாடி நாம் ஆராதனை நிறைவு செய்வோம். முழந்தாள் படியிட முடிந்தவர்கள் நீங்கள் ஜெப நிலையிலே இந்த பாடலை பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாமாலை எண் 88. இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில். தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே. மோட்சவாசல் இயேசுவே, ஓட்டமும் எம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே. உந்தன் இரத்தமே வாயாம் செய்த மன்றாட்டினாம் சாகசமடைந்ததாம். சீயோன் நகராய் கண்டேன் விண்ணதாலும் தேவரே எங்கள் மேல் இறங்குமே. நாங்கள் உம்மை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சம் நீயும் இயேசுவே. சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே புக கடவோம்.